ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குறைஞ்ச முதலீட்டிலேருந்து எப்படி ஒரு டீசெண்டான இன்கம் ஒரு 50,000 60,000 வரைக்கும் நம்ம மாதம் earn பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 100% ஒரு பைபேக் பிஸ்னஸ் தான். ஆனால் பைபேக் அப்படின்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பைபேக் அந்த கம்பெனி கூட டைப் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு பைபேக் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு மிஷின் வாங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நானே வெளியே நான் பைபேக் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணி என்னால் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் மட்டும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா SM மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது, அதே போல் அவங்க எவ்வளோ நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்தராக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனியை நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஒரு வீடியோ பார்த்து அதுலேருந்து இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரியாக அது இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து எப்படி லீகலாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஒரு மிஷின் வாங்குறீங்களோ ஒரு பைபேக் வாங்குறீங்களோ அந்த ரா மெட்டீரியலோட தரத்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் இறங்குங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸ் தாங்க இது. ஸோ கற்பூரத்தை பொறுத்தளவுக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா கற்பூரத்துக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கற்பூரம் ஏற்றுமதி பண்ணுறதுல ரொம்ப அதிகமான ஒரு பங்கு இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த ரா மெட்டீரியல், அதே போல் நம்மளுடைய லேபர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் கேட்டகரியில் நமக்கு வரும். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25,000 30,000 ஒரு 40,000 உங்களுக்கு மிஷினரிஸ்ன்ற காஸ்ட் கவர் ஆகிடும் இந்த கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல. அதே போல் கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான், இது ஒன்றும் ரொம்ப கடினம் கிடையாது அப்படின்னு நம்மள பல பேர் நினச்சிருப்போம். அஃப்கோர்ஸ் இது சுலபமான பிஸ்னஸ் தான். ஆனால் அந்த ரா மெட்டீரியல் தரத்தை பொறுத்து தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் பொடி உங்களுக்கு பவுடர் ரா மெட்டீரியலாக கொடுப்பாங்க. அந்த ரா மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக சூடாக்கிட்டு ஒரு பெரிய கடாய் மாதிரியோ அதில் வச்சு லைட்டாக சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின்குள்ளே போடும் போது தான் கற்பூரம் வில்லைகள் உங்களுக்கு அந்த மிஷின்லேருந்து அது வெளியே வர ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் விழும்போது கற்பூரம் டேமேஜ் ஆகாமல் நல்ல ஷேப்பில் உங்களுக்கு நீங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புகிற வரைக்குமே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், அந்த ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம அப்படியே மிஷினில் கொட்டி நம்ம அதை அந்த அச்சுக்கள் மூலயமா வெளியே அது கீழே விழும் போதே நிறைய டேமேஜ் ஆகிடும். அப்படி டேமேஜ் ஆகும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் பைபேக்காக கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கடைகளில் போய் நேரில் கொடுத்தாலும் சரி, யாருமே அதை நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி உடஞ்சிருந்தது பொருள் அப்படின்னா உடையாமல் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம், கொஞ்சம் ஒரு 1 வீக் அவங்க வச்சுருக்கும் போது அதில் நம்ம அந்த கவரை பிரிக்கும் போதோ அப்படியே நமக்கு டேமேஜ் ஆகுதுன்னா கூட நம்மளோட ப்ராடக்ட்டை நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்டாங்க. ஸோ கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டே கேளுங்க. இந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு, குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அது ரா மெட்டீரியல் மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நீங்களும் அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் அதுக்கு தேவைப்படும். லைட்டாக அதை சூடாக்கிட்டு அந்த ரா மெட்டீரியலை அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின்குள்ளே போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இந்த ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15 டேஸ் மினிமம் உங்களுக்கு ஒரு 15,000 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ மிஷின்ஸு உங்களுக்கு ட்ரைனிங், ரா மெட்டீரியல், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களால் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல், மிஷினரிஸ்க்கு இதுக்கான பைசா உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா, எப்படி நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை கொண்டு போக போகிறீங்க, வீட்டிலேருந்தே ஸ்மால் ஸ்கேலாக பண்ண போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க அது கூட இதை டைப் பண்ணி வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களா, இப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் யோசிச்சுட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே யோசிக்காமல் ஒரு பிஸ்னஸை டக்குன்னு ஒரு 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எனக்கு செட் ஆகாது, ரா மெட்டீரியல் சரி கிடையாது, கம்பெனி சரி கிடையாது, பைபேக் அவங்க கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பண்ணாலும் நஷ்டம் நமக்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட காசு தான் நஷ்டம். அதனால் முன்னாடியே உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் டவுட்ஸ் வரும்,
என்ன மாதிரியெல்லாம் இந்த பிஸ்னஸில் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒன் ஆஃப் த நெகட்டிவ்ஸ் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் சூடு பண்ணாமல் நீங்கள் அப்படியே கொட்டி எடுத்தீங்க அப்படின்னா அது உடஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷுவலாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மிஷின்லேருந்து கற்பூரங்கள் வெளியே வந்து அவ்வளோ வேகமாக தூக்கி வீசப்படுது. அது ஒரு பவுடர் தான். அந்த மிஷின்குள்ளே அச்சு இருக்கும். அந்த அச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரெஸ் மூலயமா வெளியே வருது. கண்டிப்பாக வெளியே அந்த வேகத்தில் விழும்போது உங்களுக்கு வந்து ஒரு 100 பீஸ் வரும்போது கண்டிப்பாக ஒரு 15-20 பீஸ் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேமேஜ் ஆக திருப்பி எடுத்து கொட்டி நீங்கள் அதையே மறுபடியும் பவுடர் ஆக்கி போடும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அடிப்படும். அப்போது உங்களுடைய ப்ரொடக்ஷன் அடிபட்டுச்சுன்னா உங்களோட இன்கம் அடிப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரியெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இந்த ஒரு பிஸ்னஸில், என்னென்ன பாசிட்டிவ் இந்த பிஸ்னஸில், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல போனால் நமக்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கற்பூரம் வேர்ல்டு வைடு வந்து உங்களுக்கு விற்கப்படுறது. அதனால் நம்ம ஊருங்கள்லேயே நம்ம ஏரியாங்களே நம்மளால் விற்க முடியும். இன்னொன்று பைபேக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பைபேக்கில் நம்மக்கிட்ட ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட்டில் தான் அவங்க பைபேக் வாங்குவாங்க. அதை காட்டிலும் நம்மளோட ஏரியாங்களில் நம்ம ஓன் மார்க்கெட்டிங் பண்ணி விற்றோன்னா அதை விட நல்ல லாபமே நம்மளால் எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு 10க்கு 10 இடம் கூட தேவைப்படாது இந்த கற்பூரம் மிஷின் வச்சு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. நிறைய லேபர் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு ஆள் இருந்தாலே போதும். எலக்ட்ரிசிட்டி நிறைய கன்சியூம் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு மிஷினோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா இடத்துங்கள்லையுமே கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துலேயே இதை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதுக்கான ட்ரைனிங்ன்றது ஒரு பெரிய லெவலான ட்ரைனிங்கே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்தா போதும். பவுடரை உள்ளே கொட்டி அச்சுக்கள் மூலயமா மிஷின்லேருந்து வெளியே வர்றது தான். இதில் செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து மிஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கோ அதன்படி வச்சு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக்காக, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக எது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத ஒரு லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் அந்த நெகட்டிவ் இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணிட முடியுமா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் வந்து இறங்குங்க. அப்போ தான் உங்களால் ஒரு ஸ்டெபிலிட்டியாக, ஒரு ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, எல்லாமே பார்த்துட்டேன், எனக்கு நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 6 மாதம் கண்டிப்பாக பிஸ்னஸை ரன் பண்ணுங்கள். நீங்கள் பாசிட்டிவாக நினச்ச விஷயம் கூட நெகட்டிவாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 6 மாதம் பிஸ்னஸை ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்லீஸ்ட் உங்களோட மிஷினரி காஸ்ட்டாவது நீங்கள் எடுக்க பார்க்கணும். அப்போ தான் நஷ்டம் இல்லாத இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தாங்க இந்த ஒரு பிஸ்னஸ். உங்கள் நியர்பையில் இருக்க டெம்பிள்ஸு, அதே போல் ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, ஆன்லைன், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துங்கள்லையுமே கற்பூரம் உங்களால் விற்க முடியும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது, கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோ டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்மளோட ப்ராடக்ட்டை. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டை உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.